167ஆம் பக்கத்தில். பழைய புக்காக இருந்தால் 167, புது புக்காக இருந்தால் 145 இருக்குது. புது புக்காக இருந்தால் 145 இருக்குது. சரிதானே? ஆ 11th நியூ தமிழ் புக்கில் 2வது முறையாக திருக்குறள் பார்க்குறோம். அங்கே பொச்சா வாமைன்னு இருக்குது. பொச்சா வாமைன்னு இருக்குது. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போடுது. தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்துக்கொள்க. இதுதானே? மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கடமையை செய்யாமல் விட்டுடுறோம், ஜாலியாக இருக்கிறதுக்காக படிக்காமல் விட்டுடுறோம். அப்படி இருந்தால் மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்துக்கொள்க. இதேமாரி தன்னுடைய கடமையை செய்யாமல் விட்டாமல் பாருங்கள், அவன் நினச்சி பார்த்துக்க, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு நினச்சி பார்த்துங்க. அதனால் நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது கடமையை மறக்கக்கூடாது. சரிங்களா? உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் எப்போதும் எண்ணியதே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடையுதல் எளிதே. சரிங்களா? இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதுதான் ஒரு நோக்கம். அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக அது அடைதல் எளிது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குறிப்பறிதல் இருக்குது. என்னதுங்க குறிப்பறிதல்? குறிப்பறிதல் பார்த்திங்கன்னா 2 அதிகாரம், ஒரு அதிகாரம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது குறிப்பறிதல் தான். சரிதானே? ஒன்று இன்பத்து பாலில் இருக்குது. சரிங்களா? ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. சரிதானே? அப்போ 2 குறிப்புகள் ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. 2 குறிப்புகள் அப்படின்னு போட்டுக்குங்க. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. ஒருத்தனை முகத்தை பார்க்கும்போதே ஏன் வருத்தமாக இருக்க, ஏதாவது சோகமா, ஏன் ரொம்ப அதீத மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, சந்தோஷமாக இருக்கா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க மனசை முகத்தை பார்க்கும்போதுமே பிரேக் விட்டால் நல்லா இருக்குமே, வகுப்பு விட்டால் நல்லா இருக்குமே. சரிங்களா? அப்படி அந்த முகத்தை பார்க்கும்போதுமே அகத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நாம் தெரிந்து கொள்கிறார் பாருங்க. சரிங்களா? அவரை துணையாக்கி கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்ளுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். சரிங்களா? முன்னாடி முகத்தை பார்த்து அடுத்த ஒரு ஆள் போகிறாரு, கண்ணை பார்த்தே என்ன பண்ண, கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் கண்ணை பார்த்தே இவங்க இதை நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன். சரிங்களா? பேசவே மாட்டாங்க. சரிதானா? எத்திக்கூடம் காதல் சொல்வது உதடுகள் அல்ல கண்கள் தான் தலைவா அப்படிலாம் பாட்டில் வரும். காதல் சொல்வது உதடுகள் அல்ல கண்கள் தான் தலைவா. காதலை உதடுலாம் ஐ லவ் யூ அப்படிலாம் வாய் தந்தெல்லாம் சொல்லாது, கண்ணே காமிச்சிரும். சரிதானே? அப்படி எழுதியிருக்காங்க. அப்போ கண் பேசும், கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு புரியல, அதனால சொல்லியிருக்காரு. ஆனால் புரிஞ்சிடுச்சுன்னா சரிதானா? யாருக்கு புரியுதோ அவரை துணையாக்கி கொள்ளுங்க. கண்ணை பார்த்தே இவங்க தான் நினைக்கிறாங்க அப்படின்னு. சரிங்களா? புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, அவர்களை துணையாக்கி கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். படைமாட்சி அத்தினதுங்க படைமாட்சி மரமான மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. சரிங்களா? படை ஏமம்னா பாதுகாப்பு. சரிங்களா? படைக்கு 4 என்னென்ன வேணும்? வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவராதல். இது 4 தான் படைக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. வீரம், மானம், முன்னோர் வழி நடத்தல், நம்பிக்கைக்குரியவராதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பகைத்திறம் தெளிதல். பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது? யாரையுமே நான் பகையை நினைக்கக்கூடாதுங்க. சரிங்களா? பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. விளையாட்டுக்கு கூட ஒருத்தனை பகைவனாக்கிக்கிட்டு சரிங்களா தேவையில்லாதது, அது நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? வில்லேர் உழவர்